அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் MMA டெய்லர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இதுக்கு முந்தின 3 வீடியோக்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அளவு ப்ளவுஸை அப்படியே மேலே போட்டு எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் அதை எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போது நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ண ப்ளவுஸை எப்படி ஒவ்வொரு அளவுகளும் கரெக்டாக எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் அழுத்திட்டு அதுக்கு பக்கத்தில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் அழுத்திடுங்க. நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இப்போது நம்ம எப்படி மெஷர்மெண்ட் படி அது வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் வந்து ஹூப் பட்டி சைடு வந்து எடுத்திருக்கேன். இப்போது ப்ளவுஸில், அதாவது நம்ம தச்ச ப்ளவுஸ்லையும் ஹூப் பட்டி சைடு வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாதிரி நம்ம அளந்து பார்க்கும்போது ஃப்ரண்ட் சைடும் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்து பார்க்கணும். இப்போ ஹூக் பட்டி சைடும் ரெண்டுமே அதே அளவு எடுத்திருக்கேன். அதுமாரி சைடு ஜாயின் போட்டது அது வரைக்கும் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு அளந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் பேக் பீஸ் மட்டும் தனித்தனியாக பேக் மட்டும் வந்து இந்த மாதிரி அளந்து வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் அடுத்த ஃப்ரண்ட்டு, இப்போ ஃபஸ்ட்டு கொக்கி பட்டி வந்து பார்த்தோம். இப்போ வி பட்டி சைடு இருக்கிறத பார்க்கணும். அதே மாதிரி சைடு ஜாயின் பண்ணியிருக்கிற இடத்துல இருந்து வீப்பட்டி தைச்சிருக்கிற இடம் வரைக்கும் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணணும். இப்போ நம்ம இடுப்போட சுற்றளவு வந்து நம்ம அளந்து பார்த்துட்டோம், பேக் தனியாகவும் ஃப்ரண்ட்டு தனித்தனியாகவும். இப்போ அப்படியே ஃப்ரண்ட்டு வந்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு பட்டி ஜாயிண்ட்டு டாட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கணும். இது அப்படியே மேலே எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் கழுத்து பகுதி வந்து வந்துடும். இப்போ நம்ம இடுப்பு சுற்றளவில் ஆரம்பித்து அப்படியே ஃப்ரண்ட்டு பார்த்துட்டு கழுத்து பகுதி நம்ம வந்து அளந்து பார்க்கலாம். இப்போ கழுத்து பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஹூக் மாட்டுற அந்த வி பட்டி இருக்கு இல்லைங்களா, அது வரைக்கும் கரெக்டாக வச்சுட்டு இன்ச் பை இன்ச்சாக இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டே வாங்க. இப்போது ஃப்ரண்ட்டு முடிஞ்சு ஷோல்டர் ஜாயிண்ட் வரும் இல்லைங்களா, அந்த ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து அளவு ப்ளவுஸ்லேயும் நம்ம தச்ச ப்ளவுஸ்லேயும் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். அதே மாதிரி ஷோல்டர் ஜாயிண்ட்லேருந்து இன்னொரு ஷோல்டர் ஜாயிண்ட் வரைக்கும் உள்ள பின்பக்க கழுத்து பகுதியை அதே மாதிரி நம்ம இன்ச் பை இன்ச்சாக வந்து அளந்து வந்து பார்க்கணும். இப்போ நமக்கு பேக் கழுத்து மட்டும் வந்து குறைவாக இருக்குது இல்லை அதிகமாக இருக்குது அப்படின்னா பேக்கில் மட்டும்தான் பிரச்சனைன்னு அர்த்தம். அது மாதிரி ஃப்ரண்ட் நெக்கு மட்டும் கூட குறைய இருக்குன்னா அதில் மட்டும் நம்ம வந்து பார்க்கணும். இப்போ ஓவராலாக ஃப்ரண்ட்லேருந்து அடுத்த ஃப்ரண்ட் வரைக்கும் மொத்தமாக வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா நமக்கு தெரியாது. பேக் தனியாகவும் ஃப்ரண்ட்டு தனித்தனியாக வந்து அளந்து பார்க்கணும். ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து சென்டரில் வந்து வச்சுக்கணும். இப்போ நம்ம பேக் நெக்கும் வந்து இது மாதிரி அளந்து வந்து பார்த்துட்டோம். இப்போ இந்த இடத்துல நம்ம ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து வரும். நம்ம தைச்ச ப்ளவுஸுக்கும் அளவு ப்ளவுஸுக்கும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். இப்போது அதுவும் வந்து கரெக்டாக இருக்குது. அடுத்து இன்னொரு ஃப்ரண்ட்டு, அதையும் வந்து நம்ம கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். மொத்தமாக அப்படியே இழுத்து பார்க்காம அப்படியே இன்ச் பை இன்ச்சாக நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னு சொன்னால் சரியாக வந்து இருக்கும். இப்போ பாருங்கள், ஹூக் பட்டி சைடும் நமக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ நமக்கு இடுப்பு சுற்றளவும் வந்து கரெக்டாக இருக்குது, கழுத்தோட சுற்றளவும் வந்து கரெக்டாக இருக்குது. இடுப்பு சுற்றளவாகட்டும் கழுத்து சுற்றளவாகட்டும் ரெண்டுமே ஃப்ரண்ட்டு தனித்தனியாகவும் பேக் தனித்தனியாகவும் தான் வந்து நம்ம அளந்து வந்து பார்க்கணும். இப்போ இந்த மாதிரி கைப்பகுதியை வந்து நான் வெளியில் எடுத்து வந்து விட்டுடுறேன். இப்போ இதை எடுத்து விட்டுட்டு நம்ம என்ன அளந்து பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கைப்பகுதி வந்து நம்ம அளந்து பார்க்கணும். இப்போ இதுக்கு இந்த மாதிரி நீட்டாக வந்து எடுத்து விட்டுருங்க. கைப்பகுதியில் எல்லாமே வெளியில் தெரிகிற மாதிரி எடுத்து விட்டுட்டு நம்ம மார்பு சுற்றளவு வந்து அளந்து வந்து பார்க்கலாம். இப்போ மார்பு சுற்றளவும் அதே மாதிரி தான், ஒரு மார்பு சுற்றளவில் இருந்து ஃப்ரண்ட் வரைக்கும், அடுத்து பேக் டு பேக்கு ஒரு ஆம்ஹோல்லேருந்து இன்னொரு ஆம்ஹோல் வரைக்கும், அடுத்து ஆம்ஹோல்லேருந்து ஃப்ரண்ட் வரைக்கும். இப்போ இந்த மாதிரி கை வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லைங்க, சைடு ஜாயிண்ட்டும் கை ஜாயிண்ட்டும் மிக்ஸ் பண்ணுற அந்த இடம், அதில் இருந்து நம்ம ஃப்ரண்ட்டு நெக் வரைக்கும் நம்ம இந்த மாதிரி அளந்து வந்து பார்க்கணும். இந்த அளவு நமக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இப்போ இந்த அளவு வந்து நமக்கு கூட குறைய இருக்குன்னா ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும், பேக் வந்து நம்ம எடுக்கக்கூடாது. இப்போ அதே மாதிரி பேக்லையும் வந்து இதே மாதிரி 2 ஆம்ஹோல் டு ஆம்ஹோல் இந்த மாதிரி வந்து நம்ம அளந்து வந்து பார்க்கணும். அதுவும் வந்து சரியாக இருக்குது. அதே மாதிரி அடுத்த ஃப்ரண்ட்டு ஆம்ஹோல் ஜாயிண்ட்லேருந்து அடுத்த ஃப்ரண்ட் வரைக்கும் இந்த மாதிரி அளந்து வந்து பார்க்கணும். பேக் தனியாகவும் ஃப்ரண்ட்டு தனித்தனியாக வந்து அளந்து பார்க்கணும். இப்போ நமக்கு
மார்பு சுற்றளவும் வந்து சரியாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி அளந்து பார்க்கும்போது பேக் கரெக்டாக இருக்குது, ஃப்ரண்ட்டு மட்டும் முன்ன பின்ன இருக்குதுன்னா நம்ம அந்த ஃப்ரண்ட்டோட நாச்சஸ் இருக்கும் இல்லைங்களா, அதில் தான் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணணுமே ஒழிய பேக் நாச்சில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைடு ஜாயிண்ட் வந்து போட்டிருப்போம் இல்லைங்களா, அந்த இடத்த கரெக்டாக இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு கீழேருந்து இந்த பட்டி ஜாயிண்ட்டுக்கிட்டேயும் கரெக்டாக இருக்கா, அது வரைக்கும் உள்ள ஹைட் சரியாக இருக்கான்னு பார்க்கணும். அடுத்து அதில் இருந்து ஆம்ஹோல் ஜாயிண்ட்டு கை ஜாயிண்ட் வந்துருக்குல்ல, அது வரைக்கும் இருக்கிற அளவு சரியாக இருக்கா அப்படின்னு வந்து பார்க்கணும். அதே மாதிரி திருப்பி அதில் இருந்து கையோட லென்த் வந்து நம்ம அளந்து பார்க்கணும். சரிங்களா, இப்போ சைடு நம்ம தைச்சதை நம்ம அளந்து பார்த்துருக்கோம். அப்படியே வந்து கையோட சுற்றளவும் வந்து நம்ம அளந்து வந்து பார்க்கணும். இப்போ கையோட சுற்றளவு சரியாக இருக்குது அப்படின்னா அடுத்து அதில் அப்படியே எடுத்து கையோட லென்த்து, ஸ்லீவோட லென்த் வந்து சரியாக இருக்கான்னு பார்க்கணும். அது மாதிரி கை ஜாயின் பண்ணியிருக்கிற இடத்துல இருந்து கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். அடுத்து நம்ம ஷோல்டரோட அளவு சரியாக இருக்கா அப்படிங்கிறதையும் வந்து பார்க்கணும். அடுத்து அதே மாதிரி அப்படியே எடுத்துகிட்டு இந்த ஆம் ஹோல் ரவுண்டும் வந்து நம்ம இந்த மாதிரி நல்லா டைட்டாக இழுத்து வச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா நமக்கு தெரியும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம அளந்து பார்க்கணும். இப்போ ஒரு சைடு கை பகுதி வந்து நம்ம அளந்து பார்த்துட்டோம். அதே மாதிரி இன்னொரு சைடும் வந்து நம்ம அளந்து வந்து பார்க்கணும். இந்த பக்கம் நம்ம எங்கன்னா சைடு ஜாயிண்ட் போட்டிருக்கோமோ அதே மாதிரி அளவு ப்ளவுஸ்லேயும் வந்து எடுத்துக்கோங்க. பட்டி ஜாயிண்ட்டுக்கு பட்டி ஜாயிண்ட்டு, ஆம்ஹோல் ஜாயிண்ட்டுக்கு ஆம்ஹோல் ஜாயிண்ட்டு, அந்த ஹைட் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். அப்படியே கையோட சுற்றளவு, பிசரெல்லாம் அங்கங்கே இருந்தால் கையோட கட் பண்ணிடுங்க, அப்போ தான் ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். இப்போ கையோட சுற்றளவு, கையோட லென்த்து, அதே மாதிரி ஷோல்டர், இதுவும் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம செக் வந்து பண்ணணும். இப்போ நம்ம ப்ளவுஸ் ஃபுல்லாக வந்து இடுப்பு சுற்றளவு, மார்பு சுற்றளவு, கழுத்து சுற்றளவு, கையோட லென்த்து, கையோட சுற்றளவு, சைடு ஜாயின் பண்ணியிருக்கிற இடம், ஹூக் பட்டி சைடு எல்லாமே வந்து நம்ம இன்ச்சு பை இன்ச்சாக நம்ம வந்து அளந்து பார்த்துட்டோம். நமக்கு கரெக்டாக வந்து இருக்குது. இந்த மாதிரி தான் வந்து நம்ம அளந்து பார்க்கணும். நம்ம தைச்ச ப்ளவுஸு சரியாக இருக்கா அப்படின்னு அளவு ப்ளவுஸ் வச்சு இப்படி தான் வந்து நம்ம செக் பண்ணணும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.